Hi, hello, assalamualaikum, வணக்கம், வெல்கம் டு Rjcornor. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது சிம்பிளான மாம்பழ ஐஸ்கிரீம் எப்படி வீட்ல இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு பண்ணலாம்ங்கறத. ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் தான் நமக்கு செஞ்சு காட்ட போறாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா மலையாளி, சோ முடிச்ச அளவுக்கு நான் ட்ரான்ஸ்லேட் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi friends, நான் Rjcornor ஒரு ஃபேன் ആണ്. അപ്പോൾ നമ്മൾ ഇന്ന് ഇവിടെ ചെയ്യാൻ പോകുന്നത് ഒരു മാമ്പഴം കൊണ്ട് ഒരു ഐസ്ക്രീം ആണ്. അപ്പോൾ നമുക്ക് വീഡിയോയിലേക്ക് കടക്കാം. ഇത് മാംഗോ ഐസ്ക്രീം ആണ്. അപ്പോൾ അതിന് വേണ്ട സാധനങ്ങൾ കാണിക്കാം. മാംഗോ അരച്ചത്, പഞ്ചസാര പൊടിച്ചത്, വാനില എസൻസ്, പാല്. ഞങ്ങളുടെ വീട്ടിൽ നിന്ന് വാങ്ങി വെച്ചിട്ട് അതിന് ചെയ്തതാണ് ഇതെല്ലാം. മാമരത്തിലിരുന്ന് പറിച്ച മാമ്പഴങ്ങളാണ് ഐസ്ക്രീം. ഇത് എങ്ങനെ ഉണ്ടാക്കണമെന്ന് നമുക്ക് നോക്കാം. വാനില എസൻസ് കുറച്ച് ഒഴിക്കണം. மாம்பழத்தை நல்லா பியூரி பண்ணி வச்சிருக்காங்க. அதுல கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்றாங்க. പിന്നെ പഞ്ചസാര ആവശ്യത്തിന്, தேவையான அளவு சக்கரை பொடியும் சேர்த்துக்கலாம். பவுடர் சுகர் சொல்லுவாங்க, அதையும் சேர்த்துடலாம். இனி பாலையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கலந்து விடலாம். പാല് കുറച്ച് കുറച്ച് ഒഴിച്ച് ഇളക്കണം. பஞ்சசார நல்லா பொடிச்சு வைக்கணும். மாம்பழம் நல்லா அரையணும். இவங்க சொல்றது சர்க்கரையை வந்து நல்லா பொடிச்சு வைக்கணும். அண்ட் மாம்பழத்தையும் நல்லா அரைச்சு வைக்கணும். ஆവശ്യമായ സാധനങ്ങൾ നല്ലോണം മിക്സ് ആക്കണം. இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். ஆனா நல்லா கலந்து விட சொல்றாங்க. നല്ലോണം ഇളക്കിയ ശേഷം കുറച്ചും കൂടി പാൽ ഒഴിക്കുക. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற பாலையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். നല്ലോണം മിക്സ് ആക്കണം, ഇല്ലെങ്കിൽ നേരെ വരില്ല. நல்லா கலந்து விட சொல்றாங்க, இல்லனா ஐஸ்கிரீம் சரியா வராதுன்னு சொல்றாங்க. കുറച്ച് നേരം കൂടി കിണ്ടണം. கொஞ்ச நேரம் கூட இதே போல கலந்து விடலாம். നമ്മൾ നല്ലോണം കിണ്ടിയിട്ട് ഒരു പാത്രത്തിലാക്കി 1 മണിക്കൂർ ഫ്രിഡ്ജിൽ വെച്ചാൽ നമ്മുടെ ഐസ്ക്രീം റെഡി. இதே மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு அது ஃப்ரிட்ஜ்ல 1 மணி நேரம் வெச்சா நம்மளுடைய ஐஸ்கிரீம் ரெடி. അപ്പോൾ നമുക്ക് പാത്രത്തിലാക്കാം. നമ്മൾ ഇനി ഇത് 1 മണിക്കൂർ ഫ്രിഡ്ജിൽ വെച്ച് നമ്മുടെ ഐസ്ക്രീം റെഡി. ശേഷം ഐസ്ക്രീം റെഡി ആയിട്ടുണ്ട്. അപ്പോൾ അത് വേറൊരു ബൗളിൽ മാറ്റിയിട്ട് എൻ്റെ അനിയത്തിക്ക് ടേസ്റ്റ് ചെയ്യാൻ കൊടുക്കാം. இப்போ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிருச்சு. அது வேற ஒரு பவுலுக்கு மாத்திட்டு அவங்க தங்கச்சிக்கு டேஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. வாவ், ஐஸ்கிரீம் வேற லெவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. வேற லெவல். நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. Thank you so much.